ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். 2 பறவைகள் ஒன்றுடன் ஒன்று பேசிக்கொண்டதாம். நாம் சந்தோஷமாய் இருப்பது போல மனிதர்கள் ஏன் சந்தோஷமாய் இருப்பதில்லை? எப்பொழுது பார்த்தாலும் துக்க முகத்தோடு இருக்கிறார்களே, ஏன் என்று. அதற்கு மற்ற பறவை, நம்மை படைத்து நம்மை பராமரிக்க நமக்கு ஒரு கடவுள் இருப்பது போல அவர்களுக்கு இல்லை போலும் என்று கூறியதாம். நம்மை படைத்து நம்மை பராமரிக்கின்ற கடவுள் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் அநேக தடவைகளில் மறந்து கவலைப்படுகிறோம். அவர் கையில் நம்முடைய வழிகளை ஒப்புவித்து அவர் மேல் முழு நம்பிக்கையை வைத்து அமர்ந்திருக்கும் போது அவரே நமது காரியங்களை வாய்க்க பண்ணுவார். வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வது, எப்படி பிரச்சனைகளை சமாளிப்பது, என்ன தீர்மானம் எடுப்பது என்று கலங்குகிறீர்களா? நம்மை குறித்து கர்சனை உள்ள, கவலைப்பட ஆலோசனை சொல்ல, வழிகாட்ட பரமபிதா நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாமல் கர்த்தரிடம் உங்கள் காரியங்களை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையோடு இருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். உங்கள் மேல் தன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். நீங்கள் மனிதனை நாடி செல்வீர்களானால் உங்களால் ஒன்றுமே வாய்க்க செய்ய முடியாது. தெய்வீக ஆலோசனையையும் ஒத்தாசையும் நாடுவீர்களானால் உன்னதத்திலிருந்து வரும் நன்மைகளை பெற்று அனுபவிக்க முடியும். தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அனுதின வாழ்வில் எங்களை நெருக்குகிற பிரச்சனைகள், துன்பங்களை உம்மிடத்தில் ஒப்புவித்து உம்மிடமிருந்து ஆலோசனைகளையும் வழிகாட்டலையும் பெற்று சமாதானமான மகிழ்ச்சியாக வாழ எங்களுக்கு தயவு செய்தல்ல என்றாடுகிறோம். நாங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்க தேவாவியானோர் எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உங்கள் கிருபை எங்களை தாங்க வேண்டுமாயும் சகல பாவ சாப மோசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ள எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமாயும் உமக்கு பிரியமானதை செய்து உமது வழிகளில் நடந்து பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும் உங்கள் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களின் மனக்கிளேசங்கள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனை, துன்பங்களில் உங்க ஆறுதலையும் தேர்தலையும் தந்து பலப்படுத்தி பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வாழ உங்க அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிரிவினை நாவியின் கிரியைகள் அழிக்கப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து தேவனை மைமைப்படுத்தவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்து கொள்ளவும், பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானம் தந்தள்ளி சிறப்பான வெற்றியை பெற்று ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படித்து முடித்து வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு, வேலை இழந்தவர்களுக்கும் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை தந்தள்ளுங்க. திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி குடும்பம் கண்மலையாம் கர்த்தர் மேல் கட்டி எழுப்பப்படவும், பேறுகாலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளின் பயங்கள் பலவீனங்கள் மாற்றி சுகப்பிரசவம் தந்தள்ளி தாயும் சேயும் ஆரோக்கியமாக வாழவும், நெடுங்காலமாய் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்போரின் குறைகளை அகற்றி மன வியாகுலங்களை மாற்றி அற்புதம் செய்தள்ளவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்போருக்கு கர்த்தர் தயை செய்தள்ளி ஆரோக்கியம் சுகம் தந்தள்ளி தீர்க்காயுசுடன் வாழ கிருபை செய்தள்ளுங்க. அப்பா, இந்த நாளில் திருச்சபை ஆராதனைகளில் கலந்து கொள்ளுவோர் தேவ சத்தம் கேட்கவும், தெய்வீக தொடுதலை உணரவும், தேவ மகிமையை உணரவும், விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்ப்பவர்கள் அற்புதங்களை அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், பயங்கரவாதிகளின் சதி மோசங்கள் செயலிழந்து போகவும், எல்லையில் வாழும் மக்கள் பாதுகாப்பாய் அமைதியாய் வாழவும், ஆளுமை பொறுப்பில் இருப்போர் தேவரீர் உமக்கு முன்பாக உண்மையாய் உத்தவமாய் நலமான திட்டங்களை செயல்படுத்தி வளமான தேசத்தை உருவாக்கிடவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.